ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க. இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், லஞ்சுக்கும் சாப்பிட்லாம், டின்னருக்கும் சாப்பிட்லாம். இது வேலைக்கு போகிறவங்க, பேச்சுலர்ஸு, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்மளால் நிறைய வேலை செய்ய முடியாது அப்படின்னு இருக்கிற சமயத்துலலாம் இந்த ரெசிபி ரொம்பவே உங்களுக்கு கை கொடுக்கும். ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் ஹெல்த்தியான இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு தேவையான முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி சேவைங்க. அரிசி சேவை ரெடிமேடாகவே கிடைக்குது, நிறைய பிராண்டில் கிடைக்குது. உங்களுக்கு நியர்பை இருக்க ஷாப்பில் எந்த பிராண்டு கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க. அரிசி சேமியா அப்படின்னும் சிலதில் போட்டிருக்கோம், சிலதில் ரைஸ் சேவை அப்படின்னும் போட்டிருக்கோங்க. இதை வாங்கிட்டு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ, எத்தனை பேருக்கு நீங்கள் சமைக்க போகிறீங்களோ அந்த அளவு தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது போல் மெல்லிஸாக அரிசி சேமியா இருக்குங்க. ரொம்ப நீளமாக இருந்ததுன்னா இதை கொஞ்சமாக கையில் நுறுக்குனிங்கன்னா உடஞ்சிடும். இப்போ இதை நம்ம வேக வைக்கணும். வேக வைக்கிறதுனா ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது. ஒரு அகலமான பாத்திரத்தில் தாராளமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டுடுங்க. கொதித்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சேமியாவை இதில் சேர்த்துடுங்க. சேமியா சேர்த்த பிறகு ஸ்டவ்வை உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது. இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும், தண்ணி தாராளமாக இருக்கணும். சேமியாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு இது இருந்தாலே போதும். 5 நிமிஷத்தில் இந்த சூட்டில் தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு இந்த சேமியா நல்லா நமக்கு ஊறி வந்துடும். 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம இதை ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இங்கே பாருங்கள், நமக்கு நல்லாவே இது ஊறி வந்திருக்கிறது தெரியும். தண்ணியும் லைட்டாக சூடு ஆற ஆரம்பிச்சிருக்கும். இப்போ பாருங்கள், இது போல் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சேமியா நல்லா ஊறிடுச்சுன்ட்டு. இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி இருக்கவே கூடாது. இல்லை நம்ம மெல்லிசான துணி வச்சுருப்போம் இல்லைங்களா வீட்டில் புட்டெல்லாம் வேக வைக்கிறதுக்கு, அந்த துணியில் இதை வடிகட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தண்ணி எல்லாம் இருந்த பிறகு இது போல் நமக்கு கிடைக்கும். நல்லா உதிராக இருக்கும். இது போல் நீங்கள் பாருங்கள், சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஆறிடணும். நம்ம இதை கலக்கும்பொழுது சூடு ஆறி இருந்தால் தான் உதிராக நல்லா கிடைக்கும். சூடோடவே நீங்கள் இதனோட இனிப்புலாம் சேர்த்து கலந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு உடஞ்சி போயிடும். ஆறின பிறகு கலந்திங்கன்னா தான் உதிராக சூப்பராக கிடைக்கும். லஞ்ச் பாக்ஸு கூட இந்த ரெசிப்பியை நீங்கள் கொடுத்து விடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவு நல்லா உதிராக வருது. இது போல் ஒரு கரண்டி இல்லை ஃபோர்க்கு வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் கூட கலந்து விட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இது நல்லா நமக்கு தண்ணி எல்லாம் இறங்கி வந்துருச்சு. இப்போது இதை நம்ம அகலமான ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். எப்பொழுதுமே கலக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த பாத்திரமே அகலமாக தான் இருந்தது. அதனால் அதே பாத்திரத்தில் இப்போ நான் கொட்டிக்கிட்டேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதில் தண்ணி இல்லவே இல்லை. நீங்கள் அந்த தண்ணிலேயே கொஞ்சம் உப்பு போட்டு கூட நம்ம ஊற விட்டுருக்கலாம். நான் அப்போ மறந்துட்டேன், அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூனுக்கு குறைவு. நமக்கு எந்த அளவு இனிப்பு தேவையோ அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்கணுன்றது கிடையாது, நாட்டு சர்க்கரை கூட நம்ம சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். சேர்த்துட்டு இதில் நான் இன்றைக்கி அரை மூடி அளவு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். தேங்காய் துருவலும் நம்மளோட விருப்பப்படி தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு சாப்பிட கொடுத்துட வேண்டியதான். ரொம்ப சூப்பரான இனிப்பு அரிசி சேவை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப உதிராக இருக்கும். சாப்பிட அடம்பிடிக்கிற பிள்ளைங்க கூட சாப்பிட்ருவாங்க. ரொம்ப சோம்பலாக இருக்குது, நமக்கு டயர்டாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் இது போல் சேவையெல்லாம் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக சமைச்சு சாப்பிட கொடுத்துடலாம். கண்ட ஃபுட்டு வெளியில் வாங்கி சாப்பிட்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதை வாங்கிட்டு நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். இதில் தேங்காய் பூலாம் சேர்த்துருக்கிறதுனால வயிறுக்கும் ரொம்பவே நல்லதுங்க. ஏலக்காய் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏலக்காய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையோடு இருக்கும். பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய, அதே சமயத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. இந்த ரெசிப்பியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.